ஹலோ, இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த குறிப்பிட்ட தொகுப்பில் நீங்கள் காந்த துகள் சோதனை பற்றி அறிந்து கொள்வீர்கள். இந்த குறிப்பிட்ட தொகுப்பில் காந்த துகள் சோதனை, சோதனை முறை, குறைபாடுகளை மதிப்பீடு செய்தல் மற்றும் பின்வரும் நோக்கங்களை அடைவது பற்றி அறிந்து கொள்வோம். குறைபாட்டிற்கான பற்ற வைக்கப்பட்ட காம்பனன்ட்டை ஆய்வு செய்யவும், குறைபாடு உள்ள இடத்தை கண்டறிந்து குறிக்கவும். காந்த துகள் சோதனை MPT என்பது ஃபெரோ காந்த பொருட்கள் மற்றும் வெல்ட் உலோகத்தில் மேற்பரப்பு அல்லது மேற்பரப்புக்கு அருகில் உள்ள குறைபாடுகள் அல்லது குறைபாடுகளை கண்டறிவதற்கான மிகவும் பரவலாக பயன்படுத்தும் அழிவில்லாத ஆய்வு முறைகளில் ஒன்றாகும். MPT காந்த சோதனை MT மற்றும் காந்த துகள் ஆய்வு MPI என்றும் அழைக்கப்படுகிறது. MPI எளிமையானது, எளிதானது, வேகமானது மற்றும் மிகவும் பயனுள்ளது. வாகனம், எண்ணெய் மற்றும் எரிவாயு கட்டுமான போன்ற பல்வேறு தொழில்களில் காந்த துகள் சோதனை பயன்படுத்தப்படுவதற்கு இதுவே காரணம். MPT முறையானது இரும்புகள் மற்றும் வார்ப்பிரும்பு போன்ற காந்த பொருட்களுக்கு மட்டுமே, துருப்பிடிக்காத இரும்புகள், அலுமினியம் மற்றும் தாமிரம் போன்ற காந்தமற்ற பொருட்களுடன் இதை பயன்படுத்த முடியாது. மேற்பரப்பு தயாரிப்பு. ஆய்வு செய்யப்படும் இன்ச்சிற்குள் உள்ள அனைத்து மேற்பரப்புகளும் அருகிலுள்ள பகுதிகளும் துரு, அளவு, மணல், கிரீஸ், பெயிண்ட், கசடு, எண்ணெய் படலம் அல்லது பிற இடையூறு நிலைகளை இல்லாமல் இருக்க வேண்டும். உபகரணங்கள். MPT முறையை செயல்படுத்த பின்வரும் உபகரணங்கள் தேவைப்படுகின்றன. எலக்ட்ரிக் பவர் செட், நிலையான காந்தம், மின்சாரம் கிடைக்காத இடங்களில், மின்காந்த பார்ட்டிகிள்ஸ், மின்சாரம் தேவை, உலர்ந்த மற்றும் ஈரமான முறைகளுக்கான காந்த துகள்கள், தூரிகை அல்லது கரைப்பான் மூலம் பிந்தையை சுத்தம் காந்த மையமாக்காமல் நுட்பம் நீளமான வட்டம் அல்லது பல திசை காந்தமாக்கலாக இருக்கலாம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ். சோதனையின் கீழுள்ள பொருள் அல்லது பகுதி காந்தமாக்கப்பட்டும் போது காந்தப்புலத்தின் திசையில் பொதுவாக குறுக்காக இருக்கும் காந்த இடைநிறுத்தங்கள் பகுதியின் மேற்பரப்பிற்கு மேலே லீக்கேஜ் ஃபீல்டை உருவாக்கும் என்ற உண்மையை பொறுத்தது. இந்த கசிவு புலத்தின் இருப்பு மற்றும் இடைநிறுத்தம் மேற்பரப்பில் பயன்படுத்தப்படும் நன்றாக பிரிக்கப்பட்ட ஃபெரோ காந்த துகள்களால் கண்டறியப்படுகிறது. லீக்கேஜ் ஃபீல்டால் சில துகள்கள் சேகரிக்கப்பட்டு பிடிக்கப்படுகின்றன. இன்று ஒரு வெல்டில் ஒரு காந்த புலத்தை நிறுவுவது பொதுவாக மின்காந்த பார்ட்டிகளை பயன்படுத்துகிறது. பார்ட்டிகளை AC மின்சாரம் அல்லது DC மூலம் இயக்கலாம். நீளமான காந்தமாக்கல் இந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது. காந்த துகள்களின் வகைகள். இரும்பு துகள்கள் உலர்ந்த தூள், உலர்ந்த முறை வடிவத்தில் இருக்கலாம் அல்லது அவை ஒரு திரவ கேரியரில் ஈரமான முறை இடைநீக்கம் செய்யப்படலாம். காந்த பொடிகள் உலர்ந்த அல்லது ஈரமாக பயன்படுத்தலாம். உலர் தூள் முறையானது கனமான பற்ற வைப்புகளை ஆய்வு செய்வதற்கு பிரபலமானது. பல்வேறு வண்ணங்களில் கிடைக்கிறது. செங்குத்து வெல்டுகளுக்கு ஏற்றது அல்ல. ஈரமான முறை உலர் முறையை விட அதிக உணர்திறன் கொண்டது, ஏனெனில் இது மிகவும் நுண்ணிய குறைபாடுகளை கண்டறியக்கூடிய நுண்ணிய துகள்களை பயன்படுத்த அனுமதிக்கிறது. சோதனை செயல்முறை. வெல்ட் கூட் சுத்தம், மின்னோட்டத்தை கடந்த வெல்டினை காந்தமாக்குங்கள், காந்த துகள்களை காந்தமாக்கும் சக்தியுடன் ஒரே நேரத்தில் பயன்படுத்தவும். ப்ராட் அல்லது யோக் கால் இடைவெளி மற்றும் நிலையை
எக்ஸ் வடிவத்தில் போதுமான ஒன்றுடன் ஒன்று மெயின்டைன் செய்யவும். அதிகப்படியான துகள்களை அகற்றிய பிறகு ஒரு குறைபாட்டின் கசிவு புலத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய துகள்கள் கண்டறியக்கூடிய இடைநிறுத்தத்தின் இருப்பிடம், ஆர வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றை வெளிப்படுத்துகின்றன. ஏதேனும் தொடர்புடைய அறிகுறிகளுக்கு சோதனை முடிவை விளக்கி மதிப்பீடு செய்யவும். சோதனை செய்யப்பட பகுதியை டீமேக்னடைஸ் செய்து பிந்தையை சுத்தம் செய்யவும். மின்காந்தமாக்கல். பகுதியை காந்தமாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் பகுதிக்கு சமமான அல்லது அதற்கு மேற்பட்ட புலத்திற்கு உட்படுத்துவதன் மூலம் இது செய்யப்படுகிறது. தேவையற்ற உலர்காந்த துகள்களை வெளியேற்ற சுருக்கப்பட்ட காற்றை பயன்படுத்தி சோதனை செய்யப்பட்ட மேற்பரப்பை சுத்தம் செய்யவும். ஈரமான பிரஷிங்கை உலர்த்துதல், பின்னர் துலக்குதல் அல்லது சுருக்கப்பட்ட காற்று மூலம் அகற்றுதல். கரைப்பானுடன் சுத்தப்படுத்துவதன் மூலம் ஈரமான துகள்களை அகற்றுதல். சரியான வெளிச்சம் உள்ள இடத்தில் சோதனை நடத்தப்பட வேண்டும். மின்சார ஷார்ட் சர்க்கிட்கள் பயன்படுத்தப்படும் ஒப்பீட்டளவில் குறைந்த மின்னழுத்தத்தில் அதிக ஆம்பரேஜ்களிலிருந்து அதிர்ச்சி மற்றும் தீக்காயங்களை ஏற்படுத்தும். கேலிப்ரேஷன் ஆஃப் யோக். பயன்படுத்துவதற்கு முன் காந்தமாக்கல் கருவிகளை அளவீடு செய்யவும். டிசி யோக் வலிமை தேவைகளை உறுதிப்படுத்த 14 அல்லது 23 கிலோ சான்றளிக்கப்பட்ட சோதனை எடையை உயர்த்த வேண்டும். இந்த தொகுதியில் நாம் கற்றுக்கொண்டது: வெவ்வேறு காந்தங்கள் மற்றும் ஒரு காந்தப்புலத்தை நிறுவுதல், காந்த துகள்களின் பயன்பாடு மற்றும் வகைகள், டீமேக்னடைசேஷன். இந்த தொகுதியின் முடிவுக்கு வந்துள்ளோம். அனைத்து கருத்துகளையும் நீங்கள் புரிந்து கொண்டீர் என்று நம்புகிறோம். அடுத்த செஷனில் சந்திப்போம்.